வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் விபி ஸ்கோப் அனுபவம் திட்டத்தின் கீழ் நடத்துகின்ற ஆன்றோர்களின் அனுபவம் நிகழ்ச்சி. காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். இன்று அழகப்பா பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறையில் பணிபுரிகின்ற விஞ்ஞானி பேராசிரியர் கி பாலமுருகன் அவர்கள் உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் நோய் தொற்று கிருமிகள் என்ற தலைப்பில் உரையாற்ற இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கடந்த 15 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். எனது ஆராய்ச்சி கூடம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சயின்ஸ் கேம்பஸில் உள்ளது. நானும் எனது ஆராய்ச்சி மாணவர்களும் கடந்த சில வருடங்களாக உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன், இன்னேட் இம்யூனிட்டி என்று சொல்லுவார்கள், மற்றும் நோய் தொற்று கிருமிகள், பேத்தஜெனிக் பாக்டீரியா பற்றி அறிந்ததை பல ஆராய்ச்சி கட்டுரைகளாக வெளியிட்டு உள்ளோம். இந்த வானொலி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்த சில நிமிடங்கள் நான் நம்முடைய நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் நோய் தொற்று பாக்டீரியாவை பற்றி பேச இருக்கிறேன். நோய் எதிர்ப்பு திறன் இரு வகைப்பட்டது. ஒன்று உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன், இன்னேட் இம்யூனிட்டி என்பார்கள். மற்றொன்று பெற்றுக்கொண்ட நோய் எதிர்ப்பு திறன், அடாப்டிவ் இம்யூனிட்டி என்பார்கள். நமது பிறப்பிலிருந்தே நம்முடன் இருப்பது உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன். பெற்றுக்கொண்ட நோய் எதிர்ப்பு திறன் மருந்துகள் மற்றும் நம்மை தாக்கும் கிருமிகளினால் உருவாவது பெறப்படுவது ஆகும். இன்னேட் இம்யூனிட்டி எனப்படும் உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன் மிக மிக முக்கியமானது. பெரும்பாலான நோய் தொற்று கிருமிகள், குறிப்பாக நோய் தொற்று பாக்டீரியாக்கள் இந்த உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறனின் காரணமாக நம்மை அதிகமாக பாதிக்காது. இந்த உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறனை நாம் பெருக்கிக் கொள்வது நமக்கு பல விதத்தில் உதவி புரியும். சுற்றுச்சூழலுடன் ஒன்றி இருந்தாலே நம்முடைய உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன் குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. என்வைரன்மெண்டோட நம்ம சேர்ந்து இருக்கணும். சுற்றுச்சூழலுடன் ஒன்றி இருத்தல் என்பது அந்தந்த காலங்களில் விளையும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் உண்ணுவது மற்றும் இயற்கையுடன் உறவாடுவது. பல நேரங்களில் நாம் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளையும் பழங்களையும் அந்த காலகட்டங்களில் கிடைக்காத அல்லது தகாத ஒவ்வாத காய்கறிகளையும் பழங்களையும் உண்ணும்போது அது பெரும்பாலான எதிர்வினையை அளிக்கும்.
எந்த இடத்தில் வசிக்கிறோமோ அந்த இடத்தில் விளையும் உணவுப் பொருட்கள் நம்மை சுற்றுச்சூழலுடன் இணைத்து நம்முடைய உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறனை பெருகுவதற்கு வழி செய்யும். மேலும் உடல் உபாதைகள் இருக்கும் தருணத்தில் மருத்துவரிடம் செல்லாமல் தேவையற்ற மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனை இன்றி உட்கொண்டால் அது நம் உடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களையும் அழித்துவிடும். நமது உடலில் குறிப்பாக வயிற்றில் பல நன்மை பயக்கும் பாக்டீரியா நமது செரிமானம் மற்றும் நமக்கு தேவையான சத்து பொருட்களை பிரித்து கொடுப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஆகவே உரிய மருத்துவ ஆலோசனைகள் இல்லாமல் உடல் உபாதைகளுக்காக எந்த மருந்துகளையும் எடுத்து நமது உடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடாது. குறிப்பாக பிறவியிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் அதிக கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த நோய் தொற்று பாக்டீரியா நோய் எதிர்ப்பு குறைவாக உள்ளவர்களையும் பிற நோய் தொற்று உள்ளவர்களையும் அதிகமாக பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே நமது உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறனை, இன்னேட் இம்யூனிட்டி என்று சொன்னேன் அல்லவா, அதை அதிக கவனமுடன் நாம் பராமரிக்க வேண்டும். ஏற்கனவே கூறியது போல சுற்றுச்சூழலுடன் ஒன்றி இருத்தல், அந்த கரண்ட் என்வாயன்மெண்ட்டோட நம்ம மிங்கிளாகி இருக்கணும். உதாரணமாக சிறு குழந்தைகளை நல்ல இயற்கையான சூழலில் விளையாட அனுமதித்தால் அவர்களுடைய இன்னேட் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு திறன் பெருகும். வருமுன் காப்பதே சிறந்தது என்ற வாக்கியத்திற்கு இணங்க நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுத்தல் வேண்டும். காலை நேர சூரிய வெயில், சிறிது உடற்பயிற்சிகள் போன்றவை நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இயற்கையான சுற்றுச்சூழல் இருக்கும் இடத்தில் நோய் தொற்று பாக்டீரியாவின் வீரியம் அதிகமாக இருக்காது. அசுத்தமான சூழலில் அதிக எண்ணிக்கையில் உள்ள நோய் தொற்று பாக்டீரியா நம்மை அணுகி பலவிதமான எதிர் விளைவுகளை கொடுக்கும். அனைவரது உடலிலும் நன்மை பயக்கும் மற்றும் நோய் தொற்று பாக்டீரியா இயல்பாகவே இருக்கும். காமன்சால் என்று சொல்லுவார்கள். நன்மை பயக்கும் பாக்டீரியா எண்ணிக்கை குறையும் போது நோய் தொற்று பாக்டீரியாவின் எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது. இன்னேட் இம்யூனிட்டி, உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கும்போது நோய் எதிர்ப்பு பாக்டீரியாவின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. பெரும்பாலான நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் எல்லா பாக்டீரியாக்களையும் அழித்து விடுவதால் நாம் மிகவும் கவனமுடன் இருத்தல் நல்லது. நமது வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் நமது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளின் செயல்திறனிற்கு மிக அவசியம். நாம் உணவு உட்கொள்ளும் போது நமது வயிற்றில் உள்ள பாக்டீரியா உணவிலிருந்து நமக்கு தேவையான மூலக்கூறுகளை பிரித்து கொடுப்பதோடு நமது உடலிற்கு தேவையான வளர்சிதை மாற்றங்களை அளிக்கிறது. குறிப்பாக மனித உடலால் செய்ய இயலாத முக்கிய மாற்றங்களை நம்மிடையே உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் செய்கின்றன. சில சமயங்களில் வெளியிலிருந்து வரும் நோய் தொற்று உருவாக்கும் பாக்டீரியாவிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் செய்கிறது. தற்போதைய ஆராய்ச்சி முடிவுகளின்படி நமது வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் நமது வயிறு, குடல் மற்றும் மூளையின் அணுகுமுறைக்கு தேவையான நரம்பிய கடத்திகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், சிக்னல்கள், சமிக்கைகள், கட் பிரெயின் ஆக்சிஸ் என்று அதை குறிப்பிடுவார்கள். அது மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது தற்போதைய ஆராய்ச்சி முடிவுகளின்படி வெளியாகி உள்ளது. அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருந்து பண்ண எனது ஆராய்ச்சி முடிவுகளில் நோய் தொற்று பாக்டீரியாக்கள் குறிப்பிட்ட சில மரபு அணுக்களை தாக்குவதன் மூலம் தம்முடைய வீரியத்தை நமது உடம்பில் பெருக்கிக் கொள்கிறது என்பது தெரிய வந்து உள்ளது. அழகப்பா பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறையில் சினோராப்டிடிஸ் எலகன்ஸ், சி எலகன்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு மாதிரி உயிரினத்தின் உதவியுடன் பல நோய் தொற்று பாக்டீரியாவின் செயல்திறன் மற்றும் நடவடிக்கைகளை ஆராய்ச்சி மூலம் அறிந்து கொண்டு உள்ளோம். இந்த மாதிரி உயிரினத்தில் உள்ள உயிரணுக்களை மனித உயிரணுக்களுடன் ஏறத்தாழ ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒப்பிடுவதற்கு சமமானது. பல புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த உயிரினத்தில் பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உள்ளனர். மேலும் நோபல் பரிசுகளும் பெற்றுள்ளனர். இந்த உயிரினம் மூலம் மூலக்கூறு,
புரதம், வளர்சிதை மாற்றக்கூறுகளில் நோய் தொற்று பாக்டீரியாவின் தாக்கத்தை மிக மிக எளிதாக கண்டறிய முடியும். மேலும் இந்த உயிரினத்திற்கு விலங்கு நெறிமுறைகள் அனிமல் எத்திக்ஸ் கமிட்டி கிளியரன்ஸ் தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நமது உடலின் சுகாதார குறியீடானது நாம் உண்ணும் உணவின் தரத்திலும் நமது சுற்றுச்சூழலின் தன்மையிலும் குடலின் நுண்ணுயிர் வகையிலும் கண்டறியலாம். கட் மைக்ரோபயோம் என்று சொல்லுவார்கள். உணவின் தரம் அந்த கட் மைக்ரோபயோம் கண்டென்ட்டை பெரிதளவில் மாற்றுவது தற்போதுள்ள ஆராய்ச்சி முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. எனவே நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களை சீராக வைத்திருந்தாலே பல நேரங்களில் நோய் தொற்று பாக்டீரியாவின் வீரியம் நமது உடம்பில் குறைந்துவிடும். உணவே மருந்து என்னும் சொல்லிற்கு ஏற்ப நாம் நமது உணவு பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனமுடன் இருத்தல் அவசியம். சுகாதாரமற்ற மற்றும் கெட்டுப்போன உணவுகள் மூலம் நோய் தொற்றும் பாக்டீரியா நமது உடலில் மிக மிக சுலபமாக நுழையும். கூடுதலாக சுகாதாரமற்ற நீர்நிலைகளில் இருந்தும் நோய் தொற்று பாக்டீரியா நம்மை தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நீரை பொறுத்தவரை சுகாதாரமான நீருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட நீருக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. சுகாதாரமான நீர்தான் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான தாது பொருட்களை கொடுக்கும். நோய் தொற்று பாக்டீரியாக்களை பல வகைப்படுத்தலாம். முதலில் சொன்ன மாதிரி நமது உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி 2 வகைப்பட்டது. அதேபோல் நோய் தொற்று பாக்டீரியாக்கள் பல வகைகளில் உள்ளன. பொதுவாக அதிக வீரியமுள்ள, குறைந்த வீரியமுள்ள, சந்தர்ப்பவாத பாக்டீரியா என்று இவைகளை பிரிக்கலாம். இந்த நோய் தொற்று பாக்டீரியாவில் அதிக வீரியம் மற்றும் குறைந்த வீரியமுள்ள பாக்டீரியாக்கள் பல சமயங்களில் சில முக்கியமான மாற்றங்களை நமது உடலில் உருவாக்கும். அந்த சமயத்தில் நமது இன்னேட் இம்யூனிட்டி எனப்படும் உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன் இந்த வீரியம் கொண்ட பாக்டீரியாக்களை எதிர்க்க போராடும். எவ்வளவு அதிகமான நோய் எதிர்ப்பு திறன் நமது உடலில் உள்ளதோ அந்த அளவிற்கு இந்த வீரியம் கொண்ட பாக்டீரியாவின் ஆக்டிவிட்டி குறைவாக இருக்கும். எனவே தான் நான் முன்பே கூறியது போல நமது உடலை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவாறு திடமுடன் வைத்து கொண்டால் இந்த அதிக வீரியம் கொண்ட பாக்டீரியாவை நமது இம்யூன் சிஸ்டம் நன்றாக எதிர்த்து போராடும். சாதாரண தருணங்களில் சந்தர்ப்பவாத நோய் தொற்று பாக்டீரியாவிற்கு நோய்களை உருவாக்கும் திறன் கிடையாது. ஆனால் நம் உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கும்போது, உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கும்போது அதிகப்படியான நோய்களை உருவாக்குவதற்கு இந்த சந்தர்ப்பவாத நோய் தொற்று பாக்டீரியாவுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். இந்த நோய் தொற்று பாக்டீரியா பலவித நோய்களை மனிதர்களிடம் பரப்புகிறது. உதாரணமாக மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காச நோயையும், ஈகோலை டயரியாவையும், விப்ரியோ காலரா நோயையும், ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸ் தோல் சம்பந்தமான நோய்களையும் உருவாக்கும். எங்களது ஆராய்ச்சி கூடத்தில் இந்த மாதிரியான மனிதர்களை தாக்கும் நோய் தொற்று பாக்டீரியாக்களை நாங்கள் கவனமுடன் கையாண்டு மேற்கூறிய மாதிரி உயிரினத்தின் உதவியோடு, சினரோராப்டிட்டிஸ் எலகன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த உயிரினத்தின் உதவியோடு பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் நோய் தொற்று வைரஸை பற்றியும் அதிகம் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். நோய் தொற்று பாக்டீரியாவிற்கும் நோய் தொற்று வைரஸிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. நோய் தொற்று பாக்டீரியா நீண்ட காலத்திற்கு தனியாகவோ அல்லது உடல் சார்ந்து வளரும் தன்மை உள்ளது. ஆனால் நோய் தொற்று வைரஸுக்கு நோயை பரப்புவதற்கு ஒரு உயிரினம் தேவை. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நோய் தொற்று பாக்டீரியாவை பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் பலவிதமான உதவிகளை செய்து வருகின்றன. எங்களது ஆராய்ச்சி முடிவுகளின் மூலம் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே எங்களது முக்கியமான குறிக்கோளில் ஒன்றாகும். இந்த துறையில் பயின்ற எமது மாணவர்கள் பலர் இன்று உலகெங்கும் உள்ள பல ஆராய்ச்சி நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றனர். எங்களது ஆராய்ச்சி முடிவுகளை நாங்கள் இந்திய காப்புரிமை கோரியும் விண்ணப்பித்து உள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு நாட்களில் மேலும் பல அரிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.